ஹாய் எல்லோருக்கும் தீரன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். நம்ம இங்கே எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹவு டு அப்ரோச் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் விச் இஸ் கோயிங் டு கம் ஆன் 2021. ஃபர்ஸ்ட் ஐ வில் இன்ட்ரடியூஸ் மைசெல்ஃப். ஐ எம் மைசெல்ஃப் அரவிந்தன் எஸ். இதெல்லாம் என்னோட சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். என்னோட அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் நான் பஜன்கோவா அண்ட் ஆர்ஐயில் 2004 முடித்தேன். 2004 to 2008 பேட்சில் கம்ப்ளீட் பண்ணேன். ஆஃப்டர் தட் ஐசிஆர் ஜேஆர்எஃப் அட் 2008 அண்ட் ஐ கம்ப்ளீட்டட் மை மாஸ்டர் ப்ரோக்ராம் இன் பந்த்நகர் யூனிவர்சிட்டி. அதே டைமில் நான் ஜேஎன்யூ ஃபெலோஷிப் ஃபார் பயோடெக்னாலஜி வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஐஏஆர்ஐ எஸ்ஆர்எஃப் ஃபெலோஷிப் அட் 2010 ஃபார் மாஸ்டர் டிகிரி ஃபார் பிஹெச்டி அட் ஐஆர்ஐ. அதுக்கப்புறம் அதே வருஷத்தில் நெக்ஸ்ட் இயர் ஐ ஹவ் செக்யூர்ட் அரவுண்ட் ஐசிஆர் எஸ்ஆர்எஃப் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆல் இண்டியா லெவல். ஐ ஹவ் கிளியர்ட் ஏஆர்எஸ் நெட் எக்ஸாம். அண்ட் த மீன் டைம் ஐ ஹவ் கிளியர்ட் ஈவன் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஃபார் crop protection post at National Seed Corporation in 2012, but I didn't join there. After that 2012 I have cleared ARS with 3rd rank. After that I have cleared nearly 4 mains in UPSC and I have given one interview at 2017. I have given one time mains for IFS also and one interview also, and I have cleared 2 group and prelims and appeared in 2015 and 2019 for mains program. These are all my experience in terms of competitive examination. Today I am going to take this orientation class for this future upcoming agriculture examination, agriculture officer examination in 2021. Guys, இன்னைக்கு நம்ம ஓரியன்டேஷனை நான் divided into 3 parts divide பண்ணியிருக்கேன். First part is I want to talk about introduction, about what is ABO exam, how we are going to approach it. Second partல last year 2019ல நடந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமோட ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ண போகிறோம். அதை வச்சு நம்ம ஃபியூச்சர் 2021ல என்ன கட் ஆஃப் வரப்போகுது அப்படின்னு ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன் அண்ட் ஹவு we are going to approach that exam which is going to come at 2021. இதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டில் ரோல் ஆஃப் தீரன் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமில் எங்களோட ரோல் எப்படி நாங்கள் ப்ளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட், வாட் இஸ் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்? உங்களுக்கு எல்லாமே தெரியும், வேளாண் அதிகாரி. இந்த போஸ்டோட பே ஸ்கேல் பார்த்துட்டோம்னா அட் லெவல் 20, அட் ஹேண்ட் அட் த டைம் ஆஃப் ஜாயினிங் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நியர்லி 45,000 இந்த பேட்சில் ஜாயின் பண்ணவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. தே வாண்ட் டு மூவ் டு அப்பர் ஸ்கேல், பட் இட் இஸ் ஸ்டில் இன் த ப்ராசஸ். ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவும் திங்க் பண்ண வேண்டாம். ஸோ நவ் த போஸ்ட் கேம். ஸோ யூ திங்க் அபவுட் தட் இஸ் அ ப்ரெசன்ட் லெவல், திஸ் இஸ் அ பே ஸ்கேல். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு நம்மளோட அனலைசிஸ் பார்த்துட்டோம்னா எவ்வளோ ஏஓஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க எந்தெந்த மூமெண்ட்டில் நடக்க போகிறாங்க ப்ரொமோஷனில் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு டேபிளாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அட் ஏஓ லெவல் 1800 ஆஃபீஸர்ஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களோட ஹை லெவல் ஏடியாவாக போவீங்க, டெபுட்டி டைரக்டராக போவீங்க, ஜாயின்ட் டைரக்டர், அடிஷனல் டைரக்டர் அண்ட் ஃபைனலி யூ கேன் மூவ் அப் டு டைரக்டர். இந்த டைரக்டர் பொசிஷனை இப்போ ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ண, இப்போது 2020 கம்ப்ளீட் பண்ணி உங்களோட பிஎஸ்சி ப்ரோக்ராமை ஜஸ்ட் உடனே நீங்கள் எவ்வளோ ஜாயின் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈவன் மூவ் அப் டு டைரக்டர் போஸ்ட். அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுவும் இல்லாமல் இந்த டேபிளை நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த எக்ஸாமோட இந்த டேபிள் உங்களுக்கு ரிலேட் ஆகிருக்கு. எப்படி ரிலேட் ஆகிருக்குங்கிறத நம்ம பின்னால் வரும்போது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது 2021ல் நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகிறதா நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம்னா பிப்ரவரி அட் 2021. ஆனால் லாஸ்ட் இயரோட அனலைசிஸ் படி மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுலேருந்து மேக்ஸிமம் 2.5 months எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிடுறாங்க. பட் அதனால் இந்த டைம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஏப்ரல் டு மே நம்மளோட எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே ஒரே ஒரு சின்ன இஷ்யூஸ் இருக்குது. இப்போ எலெக்ஷன் வரப்போகிறதுனால இட் மே
எக்ஸ்டெண்ட் டு அப் டு ஈவன் மே 2nd வீக். அது வந்து நம்ம கன்ஃபார்மாக தெரியாது. அட் த டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் டிஎன்பிஎஸ்சி தான் நம்மளால் இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஆனால் ஆன் அண்ட் ஆவரேஜ் உங்களுக்கு வந்து ஒரு 100லிருந்து 120 டேஸ் டைம் பீரியட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெரி ஷார்ட் டைமில் நம்ம இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ண போகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது எப்படின்னா உங்கள் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸாமில் 2 பேப்பர் இருக்குது. ஒன்று வந்து பேப்பர் 1, another one is பேப்பர் 2. பேப்பர் 1 பார்த்துட்டிங்கன்னா இட் வில் கம் அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட் வரப்போகுது. உங்களுக்கு நல்லா நோட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் அக்ரிகல்ச்சர் பேப்பர் இருக்கும். ஆனால் பேப்பர் 2 பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டின்ஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்க போகுது. மீதி இருக்கிற 25 கொஸ்டின்ஸ், அதாவது நியூமரிக்கல் எபிலிட்டியான கொஸ்டின்ஸ் வந்து இட் வில் கம் எஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் வரப்போகுது. ஸோ சில பேர் வந்து இந்த சம்ஸை பார்த்து பயப்படுவீங்க. ஸோ டோன்ட் அஃப்ரைட் கைஸ், இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. இட் வில் பி வெரி ஈஸி. அதனால் எதுவும் பயப்படாதீங்க. இங்கே ஒரே ஒரு சின்ன இது, இந்த மார்க்ஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ் ஃபார் 200 கொஸ்டின்ஸ். அப்படின்னா ஒரு கொஸ்டின் இஸ் கேரிஸ் 1.5 மார்க்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர். அதே சமயத்தில் ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கொஸ்டின்ஸ்க்கு 200 மார்க்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஸோ இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ வரப்போகுதுன்னா 570. இதில் வந்து லாஸ்ட் டைம் வந்து டாப்பர் வந்து 424 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து மறக்காமல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் இப்போ எந்த ஸ்டேஜ் அடுத்த பார்ட் ஆஃப் நம்ம ஓரியன்டேஷன் வந்து மூவ் பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா 2019ல் ஏஓ ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு, அதை வச்சு நம்ம 2021ல் எவ்வளவு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் ஃபார் ஜென்ரல் கேண்டிடேட் பீப்புள். இது வந்து 31% ஆஃப் சீட்ஸ் வந்து நம்ம ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் கொடுக்க போகிறாங்க. இதில் லாஸ்ட் டைம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா த டாப்பர் ஹேஸ் ஸ்கோர் 424 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஆன் அண்ட் ஆவரேஜாக ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸில் வந்தவங்க 402 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த மார்க் வந்து இன்க்ளூடிங் போத் ரிட்டன் ஆஸ் வெல் அஸ் இன்டர்வியூ மார்க்ஸ். பட் நம்மளோட டார்கெட் என்னவா இருக்க போகுது இந்த 2021லேன்னு பார்த்துட்டோம்னா ஈவன் ரிட்டன்லேயே நம்ம above 400 ஸ்கோர் பண்ணணும். ஏன் அதை 400 ஸ்கோர் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் டைம் 2019ல் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 314. பட் ஆனால் இந்த 2021ல் பார்த்தோம்னா மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டட் சீட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 192 to 200 இருக்கலாம். இட் இஸ் அப்ராக்சிமேட் தான். இது நம்மளுக்கு இன்னும் ஷியூராக தெரியாது. we will know at the time of notification போது தான் நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் only up to 200 seats. அப்படிங்கிற சமயத்தில் we are having very severe competition. So guys note this point, நம்ம காம்படிஷன் வந்து ரொம்ப சிவியராக இருக்க போகுது. அதனால் நம்மளோட மார்க் ரிட்டன்லேயே it should be reach up to 400 to be safe side. ஸோ இது வந்து ஜென்ரல் பார்ட்டுக்கு. இந்த தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணுற சீட்ஸ் பார்த்துட்டோம்னா ஒன்லி ஃபார் ஜென்ரல் ஒன்லி 62 சீட்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம் கைஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உமன்ஸ்க்கு இருக்காங்க, மென் இருக்காங்க. இட் இஸ் ஒன்லி அப்ராக்சிமேட் தான், இட் மே வேரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் வந்து பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ் பார்ட்டுக்கான. ஸோ லாஸ்ட் டைம் 94 சீட்ஸ் வந்துச்சு. பட் இந்த தடவை மேக்ஸிமமே 60 சீட்ஸ் தான் வரப்போகுது. ஸோ ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஆவரேஜாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கு சேஃப் ஜோன் வந்து 370 to 400. இது வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். பட் காம்படிஷன் வந்து இந்த 30 சீட்டு 2019லேருந்து விட இந்த தடவை 30 சீட் கம்மியாக வரப்போகுது பார்த்தீங்களா? அதனோட காம்படிஷன் இட் பிகம் வெரி சீரியஸ். அதனால் நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்கோர் மினிமம் 20 to 30 மார்க்ஸ் above 2019 கட் ஆஃப். ஸோ லாஸ்ட் டைமாக 2019ல் ஆவரேஜான மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 365 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் வி ஹாவ் டு ஸ்கோர் above 370 in written only to be very safe for the 2021. ஃபார் எம்பிசி பார்த்துட்டிங்கன்னா இந்த தடவை நம்ம எக்ஸ்பெக்ட் போகிற சீட்ஸ் வந்து நியர்லி 40 சீட்ஸ் தான். ஸோ காம்படிஷன் வில் பி வெரி சிவியர். பிசி எம்பிசி மிகப்பெரிய வித்தியாசங்கள் கிடையாது மார்க்கில். ஸோ ப்ளீஸ் நோட் த பாயிண்ட்.
இங்கேயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது சேஃப் ஜோன் பார்த்துட்டிங்கன்னா 370 to 390. ஓகே, ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி ஆல்சோ இந்த தடவை சீட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வரப்போகுது. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் நியர்லி ஈக்குவல் 365 to 370 இருந்தால் மட்டும்தான் நம்ம சேஃப் ஜோனில் இருக்க முடியும். எதுக்காக இந்த ஸ்லைட்ஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போது உங்களுக்குள்ள ஒரு டார்கெட் தெரியணும், நம்மளுக்கு எவ்வளவு சீட்ஸ் வரப்போகுது. ஸோ நம்ம மைண்டில் எவ்வளோ ஸ்கோர் அச்சீவ் பண்ணால் தான் நம்ம இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாலேயே வி ஷுட் பி சேஃப், நம்மளுக்கு கண்டிப்பாக கிளியர் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட இன்டர்வியூ எப்போ அட்டன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக எக்ஸாம்ஸ் பண்ணும்போது தான். நீங்கள் மெயின் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமே நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா இன்டர்வியூ போகும்போது நல்ல கான்ஃபிடென்ட்டோடு போவீங்க, நல்ல ரேங்க்கில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட், நம்மளுக்கு ரொம்ப கம்மியான சீட் தான் வரப்போகுது. ஸோ யூ ஷுட் பி வெரி வெரி சீரியஸ் அபவுட் திஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ கைஸ் நோட் த பாயிண்ட். எஸ்சிக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எப்பவுமே ரொம்ப கம்மியாக தான் வரும், கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் 330 to 340 will be the safe score. ஸோ இது நம்ம 2019 எவ்வளோ சீட்ஸ் வந்திருக்குங்கிறத வச்சு நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம 2021 எப்படி இருக்குன்னு பேசியிருக்கோம். இது அப்படியே இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, பட் ஓவராலாக இப்படி தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம நார்மலாக லாஸ்ட் டைம் இருந்த கட் ஆஃபை விட we have to keep minimum 30 to 40 மார்க்ஸ் ஹையர் டார்கெட் வச்சு நம்ம படித்தா தான் நம்ம சாலிடாக நம்ம இந்த சீட்டை கிளியர் பண்ண முடியுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இந்த ஸ்லைடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. ஏன் முக்கியமான ஸ்லைடு நான் சொல்ல வரேன்னா, இங்கே வச்சுருக்க அத்தனை மிஸ்டேக்ஸ் நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் என்னோட காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில். ஸோ கைஸ் ப்ளீஸ் டேக் நோட் ஆஃப் திஸ் ஸ்லைட். இந்த ஸ்லைடில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன பாயிண்ட்டு? ரீடிங் ஒன்லி நோட்ஸ் மெட்டீரியல் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட்ஸ். ஏன்னா எங்கிட்ட இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கான்டாக்டில் இருந்தாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறது என்னென்னா, சார் எங்களுக்கு 1000 rupees டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் கிடைக்குது, நாங்கள் அதை வச்சே படிச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மெட்டீரியல் மட்டும் படிச்சிங்கன்னா இவ்வளவு சீரியஸான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை நீங்கள் கிளியர் பண்ண முடியாது. நல்லா பார்த்துக்குங்க, இங்கே ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி நம்ம பின்னால் எப்படி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். எப்பொழுதுமே எந்த ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டுமே அவங்களோட ஃபுல் நோட்ஸையும் மெட்டீரியலாக உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி மெட்டீரியல் வச்சு மட்டும் படிச்சுக்கலாம், அதை வச்சு நம்ம கிளியர் பண்ணிடலாம் எக்ஸாம்லேயே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இட் வில் நாட் கிவ் யூ 100% ரிசல்ட்ஸ். ஸோ கைஸ் ப்ளீஸ் டோன்ட் ஒன்லி ஸ்டடி மெட்டீரியல். நல்ல கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டு கிளியர் யுவர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்துட்டோம்னா, புவர் அனலைசிஸ் ஆஃப் சிலபஸ். ஸ்டடியிங் சாப்டர்ஸ் விச் ஆர் நாட் இன் எ சிலபஸ் அண்ட் நாட் கிவிங் எனஃப் கொஸ்டின்ஸ். ஏன் இந்த பாயிண்ட் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி நம்மளுக்குன்னு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம படிக்க வேண்டியது அந்த சிலபஸில் இருக்கிற என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும்தான் படிக்கணும். அதை வச்சுட்டு எனக்கு மேபி நான் ப்ரீடிங் சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்கிறதுக்காக நான் 1 month ப்ரீடிங் சப்ஜெக்டவே படிச்சுக்கிட்டு இருக்கிறதோ, அல்லது பேத்தாலஜி சப்ஜெக்ட் பிடிக்கிறதுக்காக பேத்தாலஜி மட்டுமே படிக்கிறதோ, இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. நீங்கள் என்ன பண்ணணும், என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ யூனிட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு எப்படி அனலைஸ் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ப்ளீஸ் நோட் தட் பாயிண்ட்ஸ். ஓகே, மூணாவது பாயிண்ட், இம்பேலன்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சிலபஸ் ஃபார் எக்ஸாம். நம்ம என்ன பண்ணுவோம், சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜென்ரல் ஸ்டடீஸ் நார்மலாக ப்ராப்ளம் வித் அவர் அக்ரிகல்ச்சர் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம 4 years அக்ரிகல்ச்சர் படிக்கிறோம். பட் அந்த மீன் டைமில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட் ப்ரிப்பரேஷன் நம்மளுக்கு சுத்தமாக இருக்கிறது இல்லை. யாராவது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இருந்தவங்க, குரூப் 1 ஆர் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இருந்தவங்க மட்டும்தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஞ்சம் படிக்கிறாங்க. இல்லாட்டினா நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸை சுத்தமாக டச் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸ்னாவே நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, படிக்கும்போது ஒன்லி அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட் வச்சுட்டே படிச்சுட்டு இருப்பீங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கவே மாட்டீங்க. அப்படி இருக்கவே கூடாது.
ஏன்னா அக்ரிகல்ச்சருக்கு 300 மார்க் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 200 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். ஸோ அதனால் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் சிலபஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் இப்போ பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது யூ ஹாவ் டு கீப் போத் சிலபஸ் உங்களோட வாலில் இருக்கணும். அந்த வாலில் நீங்கள் எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பேலன்ஸ்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா புவர் டைம் மேனேஜ்மெண்ட். ஏன் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்போது நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு பிப்ரவரியில் வரப்போகுது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் என்ன நினைப்பீங்க, நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் ஆன பீப்புள் வந்து நிறைய பேர் இருக்கீங்க. பட் அப்படி இருந்தீங்கன்னா I will assure you, you cannot clear this competitive examination. நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே உங்களோட மைண்ட் செட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டு பக்காவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் அக்ரிகல்ச்சருக்கும் சேர்த்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் சேர்த்து ப்ராப்பரான டைமிங் பண்ணணும். அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அட்லீஸ்ட் பர் டே யூ ஹேவ் டு கிவ் ஒரு மினிமம் டைம். அதாவது நீங்கள் 3 hours அக்ரிகல்ச்சர் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 hours கண்டிப்பாக ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு கொடுக்கணும். ஓகேவா? அது எவ்ரிடே யூ ஹேவ் டு கிவ். அதுக்காக தான் நான் உங்களுக்கு பின்னால் நான் எங்களோட செஷன்ஸ் சொல்லும்போது இதை பற்றி சொல்கிறேன். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி யூனிட் கவரேஜ் எல்லாத்துக்குமே கரெக்டாக பண்ணணும் நீங்கள். ஓகே, 5th பாயிண்ட் என்னன்னு பார்த்துட்டோம்னா நோ இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன். என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒரு மார்க் டெஸ்ட் கொடுக்குறதோ அல்லது வந்து டெஸ்ட்டே எழுதாமல் என்ன பண்ணுறது, நம்ம பாட்டுக்கு ஒரு சிலபஸ் வச்சு படிச்சுட்டு இருக்கிறது. இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் 100% ரிசல்ட்ஸ் டு யூ கைஸ். ஏன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களோட வீக்னஸை பார்க்க மாட்டீங்க. வீக்னஸ்ன்னு என்ன சொல்ல வர அப்படின்னா, ஏரியா உங்களுக்கு பிடிக்கலின்னா அதை நீங்கள் படிக்க மாட்டீங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நான் என்னோட யூஜி படிக்கும்போது எனக்கு சாயில் சயின்ஸ் டீச்சர் வந்து நல்லா இல்லாதனால நான் சாயில் சயின்ஸே படிக்க மாட்டேன். ஸோ ஐ ஹாவ் சம் ஹேட் ஓவர் சாயில் சயின்ஸ். அதனால் நான் படிக்கும்போது சாயில் சயின்ஸுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காதுன்னு இருப்பேன். ஆனால் அந்த சாயில் சயின்ஸ்லேருந்து பின்னால் பார்த்தீங்கன்னா நியர்லி 12 to 13 கொஸ்டின்ஸ் வரதான் போகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த சாப்டரை ஒதுக்கி விட்டுறக்கூடாது. இதே மாதிரி தான் உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு உங்கள் ஸ்ட்ரென்த்தான ஏரியாவில் நீங்கள் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் உங்கள் வீக்னஸான ஏரியாவில் நீங்கள் என்ன வீக்னஸாக உங்களுக்கு இருக்கோ அந்த வீக்னஸை ரெக்டிஃபை பண்ணணும். இதை யார் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களால் அனலைஸ் பண்ணி அதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு கைடு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த பண்ண முடியும். ஏன்னா உங்களாலேயே இது பண்ண முடிஞ்சிருந்தா இட்ஸ் வெல் அண்ட் குட். இப்போ உங்களால் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு மேலே ஒரு டீச்சர்ஸோ யாரோ ஒருத்தர் ஒரு கைடன்ஸ் கேட்டு நீங்கள் உங்களையே நல்லா பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணிக்கிங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பார்த்துட்டோம்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ். அதே சமயத்தில் அடுத்த முக்கியமான பாயிண்ட் ஃபியர் ஆஃப் அக்செப்டிங் மிஸ்டேக். என்ன சார் ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு எவ்வளோ சிம்பிளாக போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி சிலபஸ் இருக்குது, எவ்வளவு காம்படிஷன் இருக்குன்னே தெரியாமல் எக்ஸாம் தானே நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஆனால் படிக்காமவே அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஓவர் கான்ஃபிடென்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒன்று இருந்தாலும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அதை விட 100% எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் வெரி க்ளோஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும். இந்த மிஸ்டேக்ஸை எனக்கு நானே ஃபேஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்டை கிளியராக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு, ஃபியர் ஃபார் அக்செப்டிங் மிஸ்டேக்ஸ். என்ன சார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறையா டெஸ்ட்டே எழுத மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அடா நம்ம எக்ஸாம் எழுதுனோம்னா நம்மளுக்கு தப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நம்மளுக்கு மார்க்ஸ் கம்மியாக இருக்கும், எல்லாத்துக்கு முன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு கில்ட்டியாக நம்ம வந்து என்னது ஒரு இன்ஃபீரியாரிட்டியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. கைஸ், நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம மிஸ்டேக்ஸையோ நம்ம தோல்வியோ நம்ம வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கைண்ட்லி அப்ரோச் தோஸ் ஹூ ஆர் சீனியர் டு யூ. அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட மிஸ்டேக்ஸை வந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து புவர் ரிவிஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். என்ன சார் இவ்வளவு சொல்கிறீங்க, என்ன சார் புவர் ரிவிஷன்னா என்னது எப்படின்னு பார்த்துட்டோம்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே புதுசாக படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் படுவாங்க. ஆனால் படித்ததவே திருப்பி படிக்கிறதுக்கு அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஈவன் இன்க்ளூடிங் மீ. இந்த ப்ராப்ளம் எங்கே உங்களுக்கு ஒன்றுனா, காம்படிட்டிவ் எக்ஸாமில் இதுதான் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா யூ ஆர் ஃபேஸிங் எ அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம்.
அந்த டைப்பில் எக்ஸாமில் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆன்சர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த ஆன்சர் நீங்கள் எப்போ கரெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கா ரிவிஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஷூர் ஷாட்டாக உங்களால் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். நீங்கள் படிச்சிருந்தால் கூட நீங்கள் ப்ராப்பரான ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸாமை கரெக்டாக அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் ரிவிஷன் பண்ணல அப்படின்னா யூ வில் பி இன் ஆல்வேஸ் 50-50 மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு மிஸ்டேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈவன் ஈஸியாக இருக்கிற கொஸ்டின்ஸவே நீங்கள் ப்ராப்பரான ரிவிஷன் பண்ணல முடியும்னா தப்பாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. கைஸ் நோட் பண்ணிக்கோங்க, ஈவன் 1 கொஸ்டின் இஸ் கோயிங் டு காஸ்ட் யுவர் சீட். எப்படிங்கிறத உங்களுக்கு ஃபர்தர் ஸ்லைடில் நான் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த பாயிண்ட், புவர் இன் நோட்ஸ் ப்ரிப்ரேஷன். இந்த பாயிண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்குது. நம்ம கிளாஸில் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டாகவே நம்மளோட மிக முக்கியமானது என்னென்னா நோட்ஸ் ப்ரிப்ரேஷன் இன் கிளாஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு ரிட்டன் மெட்டீரியலோ அல்லது புல்லட் பாயிண்ட்ஸில் இருக்கிற ஒரு நோட்ஸவோ எடுத்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. நீங்கள் மனப்பாடம் தயவு செய்து பண்ணாதீங்க. புரிஞ்சு படிங்க, கான்செப்ட்ஸ்லாம் படிங்க. படித்ததை உங்களுக்கு புரியலைன்னா அதை நோட் பண்ணி வைங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்துன்னா அதாவது ஈஸியாக இருக்கிற பாயிண்ட்டை விட்டுருங்க. கஷ்டமாக உங்களுக்கு மறந்து போகிற மாதிரி பாயிண்ட்ஸை எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் இட் வில் ஹெல்ப் யூ அட் த டைம் ஆஃப் ரிவிஷன். இங்கே பாருங்கள் கைஸ், we have only 100 to 120 days தான் நமக்கு மேக்ஸிமம் டைம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு 4 புக்கை படிச்சுட்டோ அல்லது அப்படியே ரிவிஷன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா முடியாது. நீங்கள் வந்து படிக்க அல்லது கிளாஸ் அட்டன் பண்ண சில உங்களோட டீச்சர் சொல்கிறதோ அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் யூ கேன் டூ எ பெட்டர் ரிவிஷன். எவ்வளோ தூரம் ரிவிஷன் பண்ணுறீங்களோ யூ ஆர் மேக்கிங் கரெக்ட் ஆஃப் தோஸ் கொஸ்டின் விச் ஆர் இன் 50-50. அதுதான் உங்களுக்கு வந்து ஃபைனல் ரேங்க்கில் வந்து உங்களை முன்னால் கொண்டு போக போகுது. ஸோ ப்ளீஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் whenever you are free you make yourself, நீங்களே திங்க் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு யூ கேன் மேக் பெட்டர் டிசிஷன் ஃபார் யுவர் அப்கமிங் 2021 அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் போஸ்டிங். ஓகே சார், இப்போ வந்து ஓகே நம்ம இப்போ அடுத்து எங்கே போக போகிறோம்? ஓகே, நான் உங்களுக்கு பேசிக்கலான எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கேன். இதில் எங்களோட தீரன் ஐஏஎஸ் அகாடமி என்ன ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 இயர்ஸ் பேப்பர் தான். மற்றவங்கள மாதிரி நான் 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் பேப்பர்ஸ்லாம் சொல்லலை, ஒன்லி 3 இயர்ஸ் பேப்பர் தான். ஏன் சார் 3 இயர்ஸ் பேப்பர் அப்படின்னா பழைய கொஸ்டின் பேப்பர்ஸுக்கும் புது கொஸ்டின்ஸ் பேப்பருக்கும் சிலபஸ் சேஞ்ச் ஆகும்போது பலவிதமான சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப பழைய கொஸ்டின்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ கைஸ், whenever you are doing analysis, do your analysis with your அதாவது ரீசெண்டாக இருக்கிற சிலபஸில் இருக்கிற பேப்பர்லேருந்து வந்த கொஸ்டின்ஸ் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். ரொம்ப பழைய 10 வருஷம் அல்லது 15 வருஷம் அதுக்கு முன்னதுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணாதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அப்ரோச் ஆஃப் தீரன் அகாடமி டுவர்ட்ஸ் அவர் பேப்பர் 1, இதுதான் 2வது பாட்டு. 3வது பாட்டு என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கைஸ், நான் வந்து லாஸ்ட் ஒரு 7 பேப்பர்ஸை உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இது எல்லாமே 2019லையும் 2020லையும் நடந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் இன் டிஎன்பிஎஸ்சி அட் ரீசன்ட் டைம்ஸ். இதில் எப்படி உங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் பேப்பர் 2 இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் தீரன் ஐஏஎஸ் அகாடமியை சூஸ் பண்ணுங்கிறதா அடுத்த பாயிண்ட். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஏன் சார் நீங்கள் வந்து தீரன் ஐஏஎஸ் அகாடமியை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலும் யூ ஹேவ் டு முன்ன மாதிரி என்ன பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதோ மக்கப் பண்ணுறதோ இதெல்லாம் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். காம்படிட்டிவ் எக்ஸாம் இட் மே பி யூபிஎஸ்சி அல்லது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எந்த எக்ஸாம் ஜேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப் ஆர் ஏஆர்எஸ் எந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணுன்னாலும் யூ ஹேவ் டு பி வெரி ஸ்மார்ட். ஏன்னா இப்போ இருக்கிற கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ ஒன்லி தோஸ் ஹூ ஹேவ் ப்ரிப்பேர்ட் வெரி ஸ்மார்ட். ஓகேங்களா? ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும். அந்த ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் என்னது? சும்மா நம்ம வந்து கம்ப்யூட்டரில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது பேர் வந்து ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் கிடையாது. ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷனுங்கிறது எதுனா என்ன படிக்கணுமோ அதை மட்டும்தான் படிக்கணும், எதை படிக்கக்கூடாதோ அதுக்கு அதிகமாக படிக்கக்கூடாது, எந்த சப்ஜெக்ட்ஸுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கணுமோ அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான வெயிட்டேஜ் தேவையில்லையோ அதுக்கான வெயிட்டேஜஸை அதிகமாக கொடுக்கக்கூடாது. இது பண்ணுறது எப்படி சார் நான் ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹியர் யூ நீட்
வெரி குட் கைடன்ஸ். ஏன்னா அந்த ஃபீல்ட்லேயே இருக்கிறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் உங்களால் ப்ரிப்ரேஷன் ஸ்மார்ட்டாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி சார் ஸ்மார்ட் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அடுத்த பாயிண்ட். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பேஸ்டு தரவு கவரேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் போக போகிறோம். அதுக்கு முன்னால் சார் இதுக்கு முன்னால் சொல்லிகிட்டே இருந்தீங்க, நம்ம வந்து 2019 ரிசல்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், எவ்ரி கொஸ்டின் ஹாவ் வெரி மச் இம்பார்ட்டன்ஸ். இதுக்கு முன்னால் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து 200 அக்ரிகல்ச்சர் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல சார், நம்ம எப்படி சார் இதை அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அக்ரிகல்ச்சர் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 200 கொஸ்டின்ஸில் எல்லாத்துக்குமே ஒரு 120லேருந்து 130 கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதை பார்த்து என்ன நினச்சிக்குவாங்க, சார் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. கைஸ், அந்த 120 to 130 நம்மளை மாதிரி பிஎஸ்சி அக்ரி படித்த பசங்க எல்லாரும் அட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் பேப்பர். இந்த சப்ஜெக்டில் 120 to 130 ஈஸி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 40 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா மாடரேட்டாக இருக்கும். இங்கே வந்து தோஸ் யூ ஆர் ப்ரிப்பேர்டு, நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு படிக்கிறவங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் கிளாஸில் அட்டென்டிவாக இருக்கிறவங்க, அவங்கனால தே கேன் கோ ஃபார் 50-50. அவங்க அந்த 30லேருந்து 40 கொஸ்டினில் ஒரு 20 கொஸ்டின் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஆன் அண்ட் ஆவரேஜ் 140 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எல்லாருமே ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டாவே 200 கொஸ்டின் நீங்கள் அடிச்சிடலாம். பட் இங்கே தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உங்களுக்கு ஒரு டஃப்பாக ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 40 கொஸ்டின்ஸ் யாருனால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண, எல்லா ஏரியாவும் பக்காவாக சிலபஸ் வைஸ் கவரேஜ் பண்ணவங்கனால மட்டும்தான் அந்த 40 கொஸ்டின்ஸில் அபவுட் 25 to 30 கொஸ்டின்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களோட டார்கெட் அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ இருக்கணும், டு சேஃப் சைட் 400 மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னா நியர்லி 175+ வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட ப்ரிப்பரேஷன். சேம் அதே தான் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் 100 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதில் வந்து உங்களால் சிம்பிளான ப்ரிப்பரேஷனில் போனீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ்க்கு மேலே உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும்னா வி நீட் 75+. ஓகேங்களா? அப்போ தான் நம்மளால் வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் தேவை. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க. லாஸ்ட் 2019 நடந்த எக்ஸாமில் இந்த பேப்பர் ஃபர்ஸ்ட் ஒரு 354 மார்க் வாங்கியிருக்காரு பாருங்க. அவர் வந்து பிசியில் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்கார். அதே பாருங்க கீழே 352.75ம் பிசியில் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஆனால் 352 மார்க் வாங்கின இந்த பையன் வந்து அவரால் வந்து பிசியில் குவாலிஃபை ஆக முடியல. இங்கே மார்க்ஸ் பாருங்கள் எவ்வளவு, 352 352.75. எவ்வளோ வித்தியாசம்? ஜஸ்ட் 0.75 தான் வித்தியாசம். இதுக்கு எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரே ஒரு கொஸ்டின். நீங்கள் இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கல. இதுக்கு பின்னால் இருக்கிற உங்களோட ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 352 to ஒரு 340 வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் வித்தியாசம்? ஜென்ரல் ஸ்டடீஸாக இருந்தால் ஜஸ்ட் 6 கொஸ்டின்ஸ் தான் வித்தியாசம். இதே அக்ரிகல்ச்சர் கொஸ்டினாக இருந்தால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 கொஸ்டின், இவ்வளோ தான் வித்தியாசம். இந்த வித்தியாசத்துக்குள்ள மோர் தென் 200 பீப்புள் இருப்பாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அந்த க்ளோஸாக கட் ஆஃப் வர உங்களோட காம்படிஷன் வந்து வெரி கட் த்ரோட்டாக இருக்கும் உங்களோட காம்படிஷன். ஸோ இது எப்போ உங்களால் பண்ண முடியும்னா, நீங்கள் நார்மல் ப்ரிப்ரேஷன் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 352க்கோ அல்லது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 351 351லேயே 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நீங்களோட பின்னால் தான் இருப்பீங்களே தவிர அந்த எபோவ் கட் ஆஃபை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு வெரி சீரியஸ் கைஸ். யூ ஹேவ் டு பி வெரி ஸ்மார்ட் இன் அப்ரோச்சிங் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஸோ இந்த கோச்சிங் ஜாயின் பண்ணுறதை பற்றியோ அல்லது வந்து ஜஸ்ட் மெட்டீரியல் ரீடிங் மட்டுமே எனஃப்னு நினைக்கிறவங்க, ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கரெக்டான விதத்தில் ப்ரிப்பரேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை நம்ம பண்ண முடியும். அது இந்த தடவை சீட்ஸ் கம்மியாக இருக்கும்போது யூ ஹேவ் டு பி வெரி வெரி பர்டிகுலர் அபவுட் யுவர் ப்ரிப்பரேஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்கள் சொல்ல போகிற நாங்கள் கைடன்ஸ், ஏதாவது ஒரு டீச்சர் வந்து எங்காவது ஒரு கொஸ்டின் சொல்கிறது வந்து உங்களுக்கு அங்கே எக்ஸாமில் கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஸோ உங்களுக்கு இதுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாரி, அதுக்கப்புறம் இன்னும் சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்ல முடியல. அக்ரிகல்ச்சர் என்டமாலஜி அண்ட் பேத்தாலஜி, கிராப் ப்ரொடெக்ஷன், இது ரெண்டுமே சேர்ந்து நியர்லி அண்ட் நெமட்டாலஜி ரெண்டுமே சேர்ந்து நியர்லி 20 கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஏரியாவிலேருந்து வருது. இதுக்கு வந்து ஆன் அண்ட் ஆவரேஜாக முன்ன வந்து வேரி ஆயிருக்கு. இந்த தடவை நம்ம வந்து ஷூர் ஷார்ட்டாக சொல்லலாம் மினிமம் 20 to 25 கொஸ்டின்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் என்டமாலஜி அண்ட் பிளான்ட் பேத்தாலஜி நெமட்டாலஜிலேருந்து வரப்போகுது. ஸோ கைஸ் இதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா பிளான்ட் ஃபிசியாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி,
அதில் வந்து ஆன் அண்ட் ஆவரேஜாக ஃபிசியாலஜிலேருந்து 8 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, மைக்ரோபயாலஜிலேருந்து 3 கொஸ்டின் கேட்குறாங்க. எந்த ஏரியாவையும் நம்ம விடக்கூடாது. பட் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கறது எந்த ஏரியாவுக்கு கொடுக்குறங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஜென்ரல் அக்ரிகல்ச்சர். சார் ஜென்ரல் அக்ரிகல்ச்சர்னா என்ன, இதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் வரி, தீரன் ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு ஜென்ரல் அக்ரிகல்ச்சருக்கான நோட்ஸ் கொடுக்கும். ஜென்ரல் அக்ரிகல்ச்சர்னா ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பற்றியான பேசிக் கொஸ்டின்ஸ் தான் அவங்க கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பார்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் திஸ் ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் பார்ட்டு. நான் அதை வந்து உங்களுக்கு எங்கள் தீரன் சார்பாக உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவை வந்து நாங்கள் கவர் பண்ணி கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து 2019 அதாவது 2018 ஏஓ பேப்பரில் அதுக்கு முந்தின வருஷம் 3 இயர்ஸ் பேப்பரோட சின்ன ஒரு அனாலிசிஸ். இதுதான் மோரார்லெஸ் இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி தே ஆஸ்க் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் த சிலபஸ் தான் கேட்குறான். அது இல்லாமல் 3 பேப்பர்ஸாக வந்து மேஜர் சேஞ்சஸ் பெரிய அளவில் இல்லை. பெரிய அளவில் சேஞ்சஸ் வந்திருந்தா கூட அதுக்கு காரணம் என்னென்னா டியூ டு ரிவைசல் சிலபஸ். ஸோ நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது மறக்காமல் உங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இது பேஸ் பண்ணி தான் இருக்கணும். இதை பேஸ் பண்ணி இருந்தால் யூ கேன் ஸ்கோர் 175+ ஷூராக ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ தீரன் ஐஏஎஸ் அகாடமி என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த இதுக்கு தகுந்த மாதிரி செஷன்ஸ் வந்து பக்காவாக நாங்கள் வந்து பிளான் வச்சுருக்கோம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, பேஸ்ட் அப்பான் த வெயிட்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் தகுந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, அக்ரானமிக்கு வந்து அண்ட் அக்ரானமி அண்ட் சாயில் சயின்ஸுக்கு நியர்லி 36 செவன்ஸ் வந்து செஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதே வந்து பிளான் பீடிங் அண்ட் ஜெனடிக்ஸ்க்கு 20 செஷன்ஸ், சீட் சயின்ஸுக்கு வந்து 10 செஷன்ஸ், மொத்தம் 30 செஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி என்டமாலஜிக்கு பேத்தாலஜிக்கு 2 சேர்ந்து நியர்லி 30 செஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். எக்கனாமிக்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் இது 2க்கும் சேர்ந்து 30 செஷன்ஸ். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நியர்லி 130 செஷன்ஸ் வந்து நாங்கள் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் பிளான் வச்சுருக்கோம். இந்த 130 செஷன் 2 hours செஷன் பர் டே. கண்டிப்பாக இதை தாண்டி உங்களுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் செஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கைஸ், we are going to cover 130 செஷன்ஸ். 130 செஷன்ஸ் தவிர தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். அடுத்தது உங்களுக்கு நான் என்ன டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர். கைஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர். ஏன் அதை சொன்னாங்கன்னா, நம்ம அக்ரிகல்ச்சர் ஆல்வேஸ் அவர் சப்ஜெக்ட். நம்ம 4 வருஷம் படிச்சிருக்கோம். யூ வில் ஃபீல் அட்லீஸ்ட் ஈஸி. ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தோம்னா, நீங்கள் ஜஸ்ட் இப்போ கம்ப்ளீட் பண்ணி வந்திருந்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அல்லது டிஎன்பிஎஸ்சியோ யூபிஎஸ்சியோ ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா யூ வில் ஃபீல் வெரி டிஃபிகல்ட்டி இன் திஸ் பேப்பர். ஆனால் பயப்படாதீங்க, பேப்பர் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் உங்களோட அப்ரோச் மட்டும் கரெக்டாக இருந்தால் இந்த பேப்பர் வந்து ஈஸியாக நம்ம எபோவ் 75+ வந்து ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். பட் ஆனால் அதுக்கு ஸ்மார்ட் ப்ரிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எஸ்பெஷலி ஃபார் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பேப்பரில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட்டாக 2020 வந்து 2 பேப்பர் நடந்துச்சு, அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர். அதுக்கு முந்தி ஒரு 5 பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஓவராலாக ஒரு சின்ன அனலைஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருந்திருக்கே தவிர மற்றபடி ஓவரால் பேட்டர்ன் வந்து லாஸ்ட் 1 இயராக ஒரே அளவு தான் இருக்குது. அதில் என்ன சொல்ல போகிறோம்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூனிட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸோட யூனிட் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இண்டிவிஜுவலாக நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஆனால் இங்கே நம்ம பார்க்க போகிறது யூனிட் வைஸு எப்படி வந்து நம்ம 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் வந்து முதல் சொல்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன். யூனிட் 10 நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் ஜென்ரல் ஆப்டிடியூட் 25 கொஸ்டின்ஸ் கோயிங் டு கம். இந்த 25 கொஸ்டினும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் இருக்க போது. இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். நம்மளுக்கு 25 கொஸ்டின் கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து நியூமெரிக்கல் எபிலிட்டியிலிருந்தும் ஜென்ரல் ஆப்டிடியூட்ல இருந்து மட்டும்தான் வரப்போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மேக்ஸோ ரீசனிங்கோ வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் எவ்ரிடே. வி ஹாவ் டு ப்ராக்டிஸ். அந்த 25 கொஸ்டினில் வி ஹாவ் டு ஸ்கோர் எபோவ் அட்லீஸ்ட் 22 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அது எப்படி பண்ண முடியும்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் முடியும். அண்ட் யூ ஹாவ் டு நோ த மெத்தடாலஜி ஹவு டு அப்ரோச் திஸ் யூனிட். ஸோ யூனிட் 10 இருக்குது பாருங்கள், நியூமெரிக்கல் எபிலிட்டி பின்னால் ஸ்லைடில் வரப்போகுது. அதுக்கு வந்து ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். அதை பற்றி உங்களுக்கு செப்பரேட்டாக நான் வீடியோ போட போகிறேன் ஃப்யூச்சரில். பட் இருந்தாலும் நீங்கள் இந்த பாயிண்டில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா
லாஸ்ட்டாக ஒரு 2019 பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆவரேஜாக 15 to ஒரு 19 கொஸ்டின்ஸ் வரைக்கும் என்னவா இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பட் இந்த 2020 மட்டும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸோட வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன் கம்மியாயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரிவைஸ்டு சிலபஸில் யூனிட் நம்பர் 7 and 8 வந்து ஆட் பண்ணதுனால அங்கே கொஸ்டின்ஸ் அதிகமாகிட்டதுனால இதனோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் நாட் ஃபுல்லி கம்மியாகலை. ஸ்டில் 12 கொஸ்டின்ஸ் பக்கத்தில் வந்து என்ன கேட்குறாங்க கரண்ட் ஈவெண்ட்டில் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம நல்ல இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். இதுக்கப்புறம் முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் எது கொடுக்கணும்னா ஜியாகிரபி ஆஃப் இந்தியா ஆன் அண்ட் ஆவரேஜாக ஜியாகிரபி ஆஃப் இந்தியாவில் 8 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் நினைக்கலாம் சார் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு, இதில் 8 கொஸ்டின்ஸ் வருது, நான் எப்படி படிக்கிறது? இங்கே தான் எங்களோட ரோல் வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ண போகுது. நீங்கள் நிறையா படிக்கிறது முக்கியமே கிடையாது. எவ்வளோ ஸ்மார்ட்டாக எந்தெந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் வரங்கிறத பக்காவாக அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் இந்த ஏரியாவை ஈஸியாக கவரேஜ் பண்ண முடியும். ஸோ கைஸ் டோன்ட் அஃப்ரைட். இதுக்கு நாங்கள் ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு யூனிட் வைஸு நாங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டோன்ட் அஃப்ரைட், யூ கேன் ஸ்கோர் வெரி ஈஸிலி திஸ் ஜியாகிரபி பார்ட். இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் பார்த்துட்டோம்னா இந்தியன் பொலிட்டி. இந்தியன் பொலிட்டி தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான பார்ட்டும் ரொம்ப ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டும். அதே சமயத்தில் உங்களுக்கு மிஸ்டேக் பார்க்கறதுக்கான வாய்ப்பே இதில் கிடையாது. இதில் பாருங்கள் லாஸ்ட் இயர் வந்து ஆன் அண்ட் ஆவரேஜாக 16 to 17 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பொலிட்டியிலேருந்து வந்திருக்கு. ஓகேவா? இதில் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் திஸ் இன் திஸ் பார்ட். இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் பொலிட்டிலையும் இப்போ ஸ்லைட்டாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் 12 கொஸ்டின்னாவே உங்களுக்கு 24 மார்க்ஸ் வந்துடுது இதுலேயே. ஸோ பாயிண்ட் கைஸ், இதில் வந்து நம்ம வந்து மார்க்ஸ் லூஸ் பண்ணவே கூடாது. அதிகமான வெயிட்டேஜ் இந்தியன் பொலிட்டிக் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் யூனிட் ஆன் அண்ட் ஆவரேஜாக 10 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ஆனால் ஜென்ரல் சயின்ஸுங்கிறது ரொம்ப ஒரு 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 பிக் ஏரியா. இதில் எப்படி சார் நான் படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் உங்களுக்கு சின்னதாக ஒரு சின்ன அனலைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆவரேஜாக 2 to 3 கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. கெமிஸ்ட்ரியிலே பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் 3 to 4 கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. பயாலஜியில் பார்த்தோம்னா வி ஆர் எக்ஸ்பெக்டிங் 5 to 7 கொஸ்டின். இந்த பயாலஜிலேயே பாட்டனி ஏரியா வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுனால யூ வில் ஃபீல் தட் 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒன்லி ஜுவாலஜி பார்ட் தான். அதை ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம். அண்ட் என்வாரன்மெண்ட் ஈக்காலஜி 2 to 1 to 2 கொஸ்டின்ஸ் தான் வந்து என்வாரன்மெண்ட் ஈக்காலஜியில் கேட்குறாங்க. அது வந்து ஈஸியாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இந்த ஜென்ரல் சயின்ஸில் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எப்படி சார் படிக்கிறது, அவ்வளோ ஏரியா இருக்குமே அப்படின்னு பயப்படாதீங்க. எங்கே இருந்தும் பர்டிகுலர் ஏரியாவில் தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஏரியாவை நான் உங்களுக்கு நோட்ஸ் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த ஏரியாவை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேஷன் கொடுத்தோம்னா போதும். இதுக்கு அதிகமான வெயிட்டேஜ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து மேக்ஸிமமாகவே நம்மளுக்கு 2 to 3 கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. நாங்கள் கொடுக்குற சிலபஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கனாவே, நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணாவே யூ கேன் மினிமம் ஸ்கோர் 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ டோன்ட் ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வச்சுங்க. ஜென்ரல் நாலேஜ் ஒரு 2 கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கான மெட்டீரியல் வந்து நம்ம டிஸ்கஷன் கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போதே அதுக்கான டிஸ்கஷன் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகே, இதுக்கப்புறம் மிக முக்கியமான பார்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 4. யூனிட் 4ல் என்ன வருது மெயினாக பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியா அண்ட் மெடிவல் இந்தியா. ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஆன் அண்ட் ஆவரேஜாக 2 to 3 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி மெடிவல் இந்தியாவில் ஆன் அண்ட் ஆவரேஜாக 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வருது. சார் ஏன்ஷியன்ட் இந்தியாங்கிறது அதே மாதிரி எப்படி நம்ம ஃபிசிக்ஸ் சொன்னமோ ஏன்ஷியன்ட் இந்தியா அண்ட் மெடிவல் இந்தியாங்கிறது ஒரு பிக் ஏரியா. இதில் எப்படி சார் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு மெடிவல் இந்தியா எடுத்துட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து கண்டிப்பான கொஸ்டின்ஸ் வரும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நீங்கள் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பாருங்கள். விஜயநகர் எம்பையர்லேருந்து ஆல்வேஸ் ஒரு கொஸ்டின் இருக்கும். அல்லது நம்ம சோலாஸ், பாண்டியாஸ் இவங்களை பற்றி ஆல்வேஸ் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். இதே மாதிரி ஆன்ஷியன்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் புத்தா ஆர் மகாவீராவை பற்றி ஆல்வேஸ் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இண்டஸ் சிவிலைசேஷன் பற்றி ஆல்வேஸ் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ஸும் எவ்வளோக்கு இம்பார்ட்டன்ஸ், பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இந்த ஏரியாவுக்கு கொடுக்காதீங்க. இதுதான் நான் சொல்ல வந்தது. அதுக்கப்புறம் முக்கியமான பார்ட் வந்து இந்தியன் எக்கானமி யூனிட் நம்பர் 6. கைஸ் ஆன் அண்ட் ஆவரேஜாக 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து இந்தியன் எக்கானமிலேருந்து வருது. இதுவுமே கூட ரொம்ப முக்கியமானது. 5 கொஸ்டின்ஸ் ஸ்டில் கேரிஸ் குட் நம்பர் ஆஃப் வெயிட்டேஜ். இதுலேயும் நம்ம வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம். இதுக்கான நோட்ஸும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியன் எக்கானமி டூ. ஓகேவா?
இதுதான் நம்ம சொல்ல வந்தது. அடுத்த ஸ்லைடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. ஏன் இது சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த மாடர்ன் இந்தியா இருக்குது பாருங்கள், மிக முக்கியமானது. அதுக்கு முன்னால் யூனிட் நம்பர் 8 வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு யூனிட் நம்பர் 7 போகிறேன். யூனிட் நம்பர் 8 and 9 வந்து ரீசெண்டான ரிவைஸ்டு சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறையா நார்த் இந்தியன்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணுறாங்க, அது அதர் ஸ்டேட் பீப்புள் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கவர்மெண்ட் மேலே ஒரு இது வச்சதுனால இந்த பார்ட் ரிவைஸ்டு சிலபஸில் ஆட் பண்ணி தே ஹவ் கிவன் வெரி குட் இம்பார்ட்டன்ஸ் டு தி சப்ஜெக்ட். ஈவன் இந்த குரூப் 1 ரீசெண்டாக நடந்த குரூப் 1ல் கூட இந்த ஏரியாவுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்களே நியூஸ் பேப்பரில் படிச்சிருந்தீங்கன்னா படிச்சிருந்துருப்பீங்க, அல்லது கொஸ்டின் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் ஃபீல் இட். இங்கே பாருங்கள், 2020 நடந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி பேப்பர்லையும் ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் பேப்பர்லையும் முன்ன 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தவங்க இப்போ 18 to 14 கொஸ்டின்ஸ் 14 to 18 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ பார்த்துங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த யூனிட் கொடுக்குறாங்கன்னு. ஸோ இந்த யூனிட்டை வந்து நம்ம ஃபுல்லாக தரவாக கவரேஜ் பண்ண போகிறோம். அதே மாதிரி யூனிட் நம்பர் 9 பார்த்துக்குங்க. இந்த பாட்டுக்கும் இப்போ ரீசெண்டாக முன்ன வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது இருந்தாங்க. இப்போ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் திஸ் டைம் மினிமம் 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்து இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாட்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அனிமல் ஹஸ்பண்ட்ரியில். இந்த குரூப் 1ல் அதிகமான கொஸ்டின் வந்ததாக சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் கொஸ்டின் ஃப்ரம் ஈவன் யூனிட் 9 ஆல்சோ. இது வந்து கண்டிப்பாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆல்ரெடி யூனிட் நம்பர் 10 வந்து நம்ம ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு give more importance every day you have to make நீங்கள் வந்து என்ன பண்ணணும், 25 கொஸ்டின்ஸில் நீங்கள் புது இந்த இருக்கிற எல்லா மெத்தட்ஸையும் எவ்ரிடே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியே பார்த்தே ஆகணும். ஓகே, இதுக்கப்புறம் மிக முக்கியமான பார்ட் பாருங்கள், யூனிட் நம்பர் 7. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. என்னது, மாடர்ன் இந்தியா. ஆன் அண்ட் ஆவரேஜாக கைஸ் 8 to 10 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக மாடர்ன் இந்தியாவில் இருக்குது. இந்த மாடர்ன் இந்தியாவிலையும் சார் சிலபஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, நான் எப்படி கவர் பண்ண போகிறேன்னா, டிஎன்பிஎஸ்சி உங்கள் சிலபஸில் கரெக்டாக ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி வச்சுருக்கான். அங்கே அந்த ஏரியாவில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வருது. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபேக்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸாக தான் இருக்குது மாடர்ன் இந்தியாவில். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த ஏரியாவையும் நம்ம வந்து ஈஸியாக 6 to 12 அந்த இருக்கிற அந்த மெட்டீரியல் படித்தோம்னாவே, நம்ம ஸ்கூல் புக் படித்தோம்னாவே ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அண்ட் வி வில் ப்ரொவைட் யுவர் மெட்டீரியல் ஆல்சோ. இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பக்காவாக கவர் பண்ணுறதுக்கு நாங்கள் பக்காவாக செஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கைஸ் டோன்ட் ஒரி. பட் ஆனால் நீங்கள் எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணுறீங்க இல்லை, ஆனால் இந்த ஸ்லைட்ஸில் நடந்திருக்கிறது எல்லாமே உண்மை. உங்களோட ப்ரிப்ரேஷன் மோர் ஆர் லெஸ் இது மாதிரி தான் இருந்தால் தான் நம்மளால் எபோவ் 75+ வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 பேப்பரில் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் எபோவ் 75 ஸ்கோர் பண்ணல, நீங்கள் அக்ரிகல்ச்சரில் என்ன தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் ஜென்ரல் ஸ்டடீஸில் 40 கொஸ்டின் ஸ்கோர் பண்ணிங்கன்னா யூ கேன் நாட் கிளியர் திஸ் எக்ஸாம். ஸோ கைஸ் கிவ் மோர் ஃபோக்கஸ் டு ஜென்ரல் ஸ்டடீஸ். ஏன்னா வி ஆர் வெரி புவர் இன் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர். அதனால தான் உங்களுக்கு நான் ஜென்ரல் ஸ்டடீஸ் மேலே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். அது இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, எல்லாருமே நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அக்ரிகல்ச்சரில் யூ கேன் நாட் ஷோ மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ். நீங்கள் 175 அடிச்சிருந்தீங்கன்னா இன்னொருத்தர் எப்படியும் ஒரு 160 அடிச்சிருவோம். ஓகேவா? ஸோ அதனால் அங்கே நீங்கள் மிகப்பெரிய டிஃப்ரென்சஸ் காமிக்க முடியாது. உங்களோட ரேங்க் இம்ப்ரூவ் பண்ணணும், நல்ல டாப் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கே உங்களோட டிஃப்ரென்சஸ் காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரில் தான் உங்களோட டிஃப்ரென்ஸ் காமிக்க முடியும். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரில் எப்படி 75+ நீங்கள் ஸ்கோர் பண்ணலான்னா, நீங்கள் ஸ்மார்ட் ப்ரிப்ரேஷனாக எந்த ஏரியாவுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த ஏரியாவை முதல் கவர் பண்ணுங்கள். அந்த ஏரியாவுக்கு மோர் ரிவிஷன்ஸ் கொடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் யூ கேன் ஸ்கோர் எபோவ் 75+. கைஸ் ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். ஓகே, இதுக்கு தகுந்த மாதிரி ஜீரன் ஐஏஎஸ் அகாடமி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹவ் மேட் நியர்லி 110 செஷன்ஸ் வந்து நாங்கள் வந்து பிளான் வச்சுருக்கோம். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஸ் பர் த அனலைசிஸ் தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே செஷன்ஸே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் வந்து கரண்ட் ஈவெண்ட்டுக்கு நியர்லி 15 செஷன்ஸ் வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு மட்டுமே கொடுத்துருக்கேன். ஏன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து வேரி ஆகுது. அதே இல்லாமல் நாம் 1 இயரோட கரண்ட் ஈவெண்ட்ஸ் மட்டும் படித்தா பத்தாது. ஏன்னா நீங்கள் கொஸ்டின்ஸ் யாராவது அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள், ஈவன் 2017 ஜிடிபி கூட நம்ம வந்து என்ன கேட்பான், திடீர்னு கேட்பான். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, மினிமம் ஒரு 2 இயர்ஸ்க்கான கரண்ட் ஈவெண்ட்டை பக்காவாக அனலைஸ் பண்ணால் மட்டும்தான். கைஸ் மனப்பாடம் பண்ணுனா நடக்காது. கரண்ட் ஈவெண்ட்டை எப்பொழுதுமே உங்களோட பேசிக் சப்ஜெக்ட்ஸோட நான் வச்சு படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் கரண்ட் ஈவெண்ட்டை ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த 15 செஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பொலிட்டியும் கிட்டத்தட்ட வந்து 12 செஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கிட்டத்தட்ட 10 கொஸ்டினுக்கு ஈவன் 10 செஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம்.
அதே மாதிரி உங்கள் யூனிட் 9 and 10க்கு நியர்லி 20 செஷன்ஸ் பக்கத்தில் வந்து யூனிட் 9 and 8 கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ அதிகமான கவரேஜ் இந்த ஏரியாவுக்கு கொடுக்க வேண்டியதுனால அது கொடுத்துருக்கோம். ஆப்டிடியூடு 16 செஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 16 செஷன் மட்டுமே எனஃப் கிடையாது. நீங்கள் எவ்ரிடே யூ ஹவ் டு ப்ராக்டிஸ் வித் ஓல்டு கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு கம்மியான செஷன்ஸ் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து கரெக்டாக நாங்கள் கொடுப்போம். பர்டிகுலர் ஏரியாவான சாப்டர்ஸ் மட்டும் படித்தா போதும். ஸோ டோன்ட் ஒரி அபவுட் தட். நாங்கள் வந்து பக்காவாக இந்த செஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டோன்ட் ஒரி. ஓகே, ஸோ இதுதான் எங்களோட செஷன்ஸ் ஃபார் பேப்பர் 2. நல்லா பார்த்துக்குங்க. அட்லீஸ்ட் நம்ம ஒரு 120 செஷன்ஸ் கவர் பண்ணால் மட்டும்தான் ஓல்ட் சிலபஸையும் ப்ராப்பரான கவரேஜில் நம்ம வந்து கவர் பண்ண முடியும். ஸோ இப்போ என்னென்னா, சார் இவ்வளோ தூரம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ வாட் அபவுட் தீரன் ஐஏஎஸ் அகாடமி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அடுத்து சொல்ல போகிறது அவர் டீம் மெம்பர்ஸ். எங்களுடைய டீமை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட டிசிஷன் எடுப்பீங்க எனக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டர் சக்தி பார்த்திபன், ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் தீரன் ஐஏஎஸ் அகாடமி. இவர் தான் வந்து இந்த இதுக்கான ஒரு ஆணிவேர்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இவரோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஆல்ரெடி வந்து இஸ் டன் இஸ் பிஎஸ்சி அட் திருச்சி காலேஜ். ஐசிஆர் ஜேஆர்எஃப் ஆல் இண்டியா ரேங்க் 16 எடுத்தார். இவர் வந்து எக்ஸ்டென்ஷன் ஐஆர்ஐயில் பண்ணியிருக்காரு. பிஹெச்டி கூட ஐஆர்ஐ பிஹெச்டி எக்ஸ்டென்ஷன் கிளியர் பண்ணியிருக்காரு. அங்கே பண்ணியிருக்காரு. இஎஸ் ஆல்ரெடி ஐசிஆர் சிடிசிஆரில் வந்து மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக கிட்டத்தட்ட நிறைய ஜூனியர்ஸை வந்து ஜேஆர்எஃப் கைடன்ஸ் யூஸ் கைட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் பார்ட்டை ஃபுல்லாக ஒரு 18 நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் 18 கொஸ்டின்ஸ் 12 செஷன்ஸை மிஸ்டர் சக்தி பார்த்திபன் இஸ் கோயிங் டு கவர் யூ. ஓகே, அடுத்தது மிஸ்டர் பாண்டியன். நாங்கள் 2 பேரும் பேட்ச்மேட்ஸ். வி ஹவ் டன் அவர் யூஜி டுகெதர். அதே மாதிரி பிஜியும் பந்த்நகரில் அவரும் பிளான்ட் சயின்ஸ் ஐசிஆர் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணார். அவர் மைக்ரோபயாலஜி பந்த்நகரில் பண்ணார். இஎஸ் கிளியர் ஜேஎன்யூ ஃபெலோஷிப் 2. அதே மாதிரி ஐஆர்ஐயில் வந்து எஸ்ஆர்எஃப் கிளியர் பண்ணியிருக்காரு. ஐஆர்ஐயில் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் சிஎஸ்ஐஆர் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணியிருக்காரு லைஃப் சயின்சஸில் 2012. இது ரொம்ப கஷ்டமான எக்ஸாம், உங்களுக்கே தெரியும். அது 2012 கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஏஆர்எஸ் நெட் அண்ட் he cleared ARS also at 2012 in microbiology. ரொம்ப முக்கியமானது, மிஸ்டர் பாண்டியன் இஸ் கோயிங் டு கவர் கிராப் ஃபிசியாலஜி, பயோடெக்னாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி ஃபார் யூ. இந்த பயோடெக்னாலஜி பார்ட்டு உங்களுக்கு வந்து ஜெண்டர் ஸ்டடீஸில் 2 கொஸ்டின் மினிமம் வந்து பயாலஜி பார்ட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்தலேயே உங்களுக்கு 4 மார்க்கு கண்டிப்பாக அதில் வந்து கொடுக்கும். மிஸ்டர் பாண்டியன் இஸ் கோயிங் டு கவர் யூ கிராப் ஃபிசியாலஜி, பயோடெக்னாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி. அடுத்து வந்து டாக்டர் மணிமாறன் இஸ் மை ஜூனியர். சேம் இவரும் வந்து ஐசிஆர் ஜேஆர்எஃப் என்டமாலஜி அண்ட் நெமட்டாலஜியில் ஆல் இண்டியா ரேங்க் 7 எடுத்துக்காரு 2010. எம்எஸ்சி இன் ஐஆர்ஐ, பிஹெச்டி அதே மாதிரி ஐஆர்ஐ கிளியர் பண்ணி பிஹெச்டி பண்ணியிருக்காரு. கிளியர்ட் ஆல்ரெடி 2012 அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் கிளியர் பண்ணிட்டாரு. பட் ஆனால் இவர் ஜாயின் பண்ணல. அதுக்கப்புறம் ஏஆர்எஸ் 2014 ஆல் இண்டியா ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் கிளியர் பண்ணி இப்போ நெமட்டாலஜி ஏஆர்எஸ்ஸாக இருக்காரு. he is going to cover you nematology and entomology. Nearly 20 sessions of entomology and nematology வந்து he is going to cover. Okay. அடுத்து Mr. Vijay Kumar. He is also one of my junior. Completed UG at Ajinkova. ICR JRF All India 4th rank agronomyல. அக்ரானமியில் நார்மலாக தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப கம்மியான பேர் தான் கிளியர் பண்ணுவாங்க. அதில் ஆல் இண்டியா 4th ரேங்க் வாங்கி ஐஆர்ஐயில் எம்எஸ்சி பண்ணார். சேம் ஐஆர்ஐயில் பிஹெச்டி, எஸ்ஆர்எஃப் 7th ரேங்க் அண்ட் ஐஆர்ஐயில் இருந்து பிஹெச்டி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஏஎஸ்ஆர் நெட்டில் வந்து நியர்லி 73% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவரும் 2012 வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் கிளியர் பண்ணார். பட் ஈ ஆல்சோ டிடன்ட் ஜாயின். அதுக்கப்புறம் ஏஆர்எஸ் எக்ஸாம் வந்து ஆல் இண்டியா 3ல் 2016 கிளியர் பண்ணி இஸ் ஒர்க்கிங் எஸ் ஏஆர்எஸ். he is going to cover you agronomy and soil science. இவரை தாண்டி உங்களுக்கு அக்ரானமியில் 50 கொஸ்டின் வந்துட்டா யூ கேன் கொஸ்டின் மீ எனிவேர் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்குது உங்களுக்கு. 50 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து இந்த பார்ட்டில் எழுதி வச்சுக்கலாம். மிஸ்டர் விஜயகுமார் கோயிங் டு கவர் யூ. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஐ எம் கோயிங் டு கவர் யூ பெத்தாலஜி. நாட் ஓன்லி பெத்தாலஜி, மோஸ்ட் பார்ட் ஆஃப் ஜிஎஸ் வந்து, ஏன்னா வந்து நான் ஜிஎஸ்ல அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நான் ஆல்ரெடி லாட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் இந்த ஏரியாவில் இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர் நான் ஒன்லி பேத்தாலஜி அண்ட் ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் மெயினாக உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வி ஆர் கோயிங் டு கவர் யூ மோஸ்ட்லி பொலிட்டி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த பார்ட்டை வந்து நான் மெயினாக உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வி ஹவ் சோ மச் எக்ஸ்பர்ட் இன் ஜென்டர் ஸ்டடீஸ். அவங்கள பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இங்கே கொடுக்கல. வி ஆர் கோயிங் டு அப்டேட் யூ ஃபர்தர். மை செல்ஃப் பொலிட்டி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஐ எம் கோயிங் டு கான்சன்ட்ரேட் மோர். ஓகே, இதுதான் நம்மளோட டீம். நம்மளோட டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்க எங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மீன் டைமில் லாஸ்ட் 10 இயர்ஸாக வி ஆர் கைடட் ஸோ மெனி ஜேஆர்எஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் கேட்டு பார்க்கலாம் எங்களை பற்றி ஐஆர்ஐயில்
நாங்கள் எப்படி ஜூனியர்ஸ் கைட் பண்ணியிருக்கோம், எங்களோட கைடன்ஸ் எப்படி பர்சனலைஸ்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி. ஸோ என்கொயர் பண்ணுங்கள் எங்களை பற்றி. எங்களோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2021 நோட்டிஃபிகேஷனில் அட் அக்ரிகல்ச்சர் அட் 130 செஷன்ஸ் கவர் பண்ண போகிறோம். அவர் டார்கெட் இஸ் 180 ப்ளஸ். அதே மாதிரி ஜெண்டர் ஸ்டடீஸில் 110 செஷன்ஸ், அவர் டார்கெட் இஸ் above 75 கொஸ்டின்ஸ். உங்களுக்கு ரிட்டர்ன்லேயே அவர் டார்கெட் இஸ் 420. இதுதான் எங்களோட ஃபுல் டார்கெட். கைஸ், இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த பாயிண்ட்ஸ் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஈச் மார்க்ஸ் யூ ஸ்கோர் நவ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் யுவர் ப்ரொமோஷன் த்ரூ அவுட் யுவர் சர்வீஸ். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், உங்களோட ப்ரொமோஷன் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரேங்க் விச் யூ ஸ்கோர்ட் அட் த டைம் ஆஃப் யுவர் ரிசல்ட். நீங்கள் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் என்ன ரேங்க் எடுக்க போகிறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட ஃபர்தர் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ சில பேர் நினைக்கலாம், சார் நான் ஆல்ரெடி கண்டிப்பாக ஒரு மினிமம் ஸ்கோர் வாங்கிடுவேன், நான் கிளியர் பண்ணிடுவேன், நான் ஏன் கோச்சிங் போகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, கைஸ் ஸ்டில் யூ ட்ரை ஃபார் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா உங்கள் பேட்சில் இருந்து நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஒன் யூ ஆர் கோயிங் டு ப்ரொமோட். ஓகேங்களா? ஸோ அதனால் யாரெல்லாம் உங்களுக்கு எங்களோட கைடன்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ எந்த டைம் வேணால் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இதுதான் எங்களோட ஃபுல் ஓரியன்டேஷன். இந்த ஓரியன்டேஷனில் இன்னும் நிறையா திங்ஸ் இருக்குது, பட் ஐ கேன் நாட் ஷேர் எவ்ரி திங் இன் ஒன் செஷன்னால உங்களுக்கு நான் மினிமம் நம்பர் ஆஃப் தான் செஷன் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, யூ கேன் கான்டாக்ட் அஸ் at எனி டைம். ஓகேங்களா? So guys, thank you very much. Okay, so we expect you join with Dhiran IAS Academy and you will utilize our knowledge for your competitive examination. Try பண்ணுங்க. எவ்வளவு ஸ்மார்ட்டாக உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்குதோ அவ்வளோ ஸ்மார்ட்டான ரேங்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது. அண்ட் எஸ்பெஷலி ஃபார் தோஸ் கைஸ் யூ ஆர் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் யுவர் பிஎஸ்சி அக்ரி. நீங்கள் இப்போ கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் யூ கேன் கோ அப் டு ஈவன் டைரக்டர் போஸ்ட். ஓகேங்களா? ஸோ டோன்ட் மிஸ் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நெக்ஸ்ட் போஸ்டிங் எப்போ வருதுன்னு யாருக்குமே தெரியாது. இட் மே டேக் another 2 years ஆல்சோ. அதனால் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எஸ்பெஷலி ஃபார்மரோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு AO 2021 இஸ் கோயிங் டு பி அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த பிக் ஆப்பர்ச்சுனிட்டியில் தீரன் ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ எந்த டைமாக இருந்தாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். We are waiting for your call. Okay, join with us and we will make you AO. Okay, so இந்த லெக்சரை கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா thank you very much for that also. ஓகேவா? அது இல்லாமல் we are going to upload few more classes also. and அதுக்கப்புறம் மிக முக்கியமானது எங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்ல மறந்துட்டேன். we have fixed around 21,000 for agriculture officer. It includes both general studies, agriculture, உங்களோட மெட்டீரியல், உங்களோட டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே சேர்த்து நாங்கள் மினிமம் அமௌண்ட்டில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ 21,000 இஸ் நாட் பிக் அமௌண்ட் ஃபார் யூ கைஸ். ஸோ அதுக்காக we have made only 100 சீட்ஸ் தான் நாங்கள் பிளான் வச்சுருக்கோம். ஏன்னா we cannot take more students. அதுக்கப்புறம் எங்களால் பர்சனலைஸ்டான கைடன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் grab this opportunity as early as earlier. 100 சீட்ஸ் மட்டும்தான். நாங்கள் 100 சீட்ஸ்க்கு மேலே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ யார் இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு இருந்தாலும் கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட உங்கள் ஜூனியர்ஸோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உங்களோட ரிலேட்டிவ்க்கோ யாருக்காவது இந்த எக்ஸாம் பற்றி உங்களுக்கு இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைண்ட்லி சூஸ் தீரன் ஐஏஎஸ் அகாடமி as early as possible. Guys, seats are very limited. So once again, thank you very much and all the very best for your exam. So keep in touch. Okay, thank you.